அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை, குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவருள் இருந்தால் மட்டும்தான் திருவருள் கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணம். குரு அமையறதுன்றது பெரும் பாக்கியம். அதுவும் அதாவது குருவினுடைய தன்மை எப்படின்னா, தன்னுடைய குழந்தை, அதாவது சிஷியன்னு எடுத்துக்கலாம், சிஷியன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்களுடைய குழந்தைகள் தானே. அப்படிப்பட்ட தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்வழி காட்டுதல்னு பேர். அதாவது தனக்கு தெரிந்த பூஜை முறைகளையோ, தனக்கு தெரிந்த மந்திரங்களையோ, தன்னுடைய குருவினுடைய தன்மையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணுன்ற எண்ண அலைகளோ இதெல்லாம் அந்த குரு கிட்ட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த கலியுகத்துல வாழ்க்கையை நல்ல விதமாக கழிக்கணும் அப்படின்னா குருவினுடைய துணை ரொம்ப முக்கியங்க. குருவின் துணை இல்லாம எதையுமே செய்ய முடியாது. எல்லோரும் நினைச்சுக்கிறோம், மந்திரங்கள் தானே புத்தகத்துல இருக்கு, அப்படியே படிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். ஒரு ஸ்லோகங்களை சொல்லலாம், போற்றிகளை சொல்லலாம். ஆனா மந்திரங்களை சிறந்த குருவின் மூலமாக அதை பெற்று அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் நம்மளுடைய வாழ்க்கை பலவிதமாக மாறும். என்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல என்னுடைய குரு ஓம் ஹைம் வசுதே வசுத அரே வசு கரீதன கரீதானிய கரீரத்ன கரீ ஸ்வாகா இந்த மந்திரத்தை எனக்கு கொடுத்தார். நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்காப்புல, குருமார்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மந்திரத்தை நான் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வருடங்கள் நான் அதை கொண்டு வந்திருக்கேன். எந்த ஒரு பொருளை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லாம கொடுத்ததில்லை. அது பணமாகவோ பொருளாகவோ எந்த ஒரு விஷயமாகவோ. காரணம் என்னன்னா, அத்தனை ஐஸ்வர்யங்களும் அவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுல எண்ணத்துல இதை நான் செய்வேன். காரணம், குரு எனக்கு தாரை வாத்து கொடுத்த அந்த ஒரு மந்திரத்தின் பொக்கிஷத்தை பலருக்கும் பயனடையணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம். இது எப்படி அப்படின்னா, அதாவது பூவினுடைய வாசனை அதை தொடுக்கக்கூடிய நாருக்கும் சேரும். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு. நல்லவர்கள் எண்ணங்களும் நல்லவர்கள் செயல்களும் நல்லவர்கள் நட்பும் என்னைக்குமே ஒரு மனிதனின் வாழ்க்கையை பல மடங்காக உயர்த்தக்கூடியது. அப்படிப்பட்ட தன்மையில பல குருமார்கள் எனக்கு இருந்தாலும் இந்த குருமார்களினுடைய அருளை பெற்று அவர்களுடைய வழிகாட்டுதலினுடைய தன்மையினால பல விஷயங்களை இன்றளவும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதாவது வாழ்க்கையில நட்பு அமைகிறதும் பெரிய விஷயங்க. நட்புன்னா அந்த நட்பினுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நண்பனை பார் உன்னை தெரியும். ஒரு நண்பனை எந்த ஒரு நபர் கூட பழகிறோமோ அந்த நபரினுடைய தன்மையை வச்சுதான் நம்மள மதிப்பிடுவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்ம சொல்றோம் கை நீட்டி அப்படின்னா அந்த குருவினுடைய அந்த தகுதி தராதரம் அந்த தன்மைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உங்க எல்லோருக்குமே தெரியும். அதாவது நம்ம ஆலயத்துல என் குருமார்கள் எல்லாருமே வர்றது எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம், இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய தத்தகிரி சுவாமிகள், பொட்டு சுவாமிகள் அப்படின்னா கூடிய அவரு பாளைய பருவத்திலேயே சாந்தானந்தர், அதாவது புதுக்கோட்டைனா புவனேஸ்வரி, அந்த பீடத்தின் பீடாதிபதி. அது மட்டும் இல்லாம சேலம் கந்தாசிரமம், அதுக்கப்புறம் கேம்ப் ரோட்ல இருக்கக்கூடிய கந்தாசிரமம், இதை எல்லாமே நிறுவன சாந்தானந்தருடைய பாடசாலையில இவர் பாளைய பருவத்துல, அதாவது ஒரு 5 வயது இருக்கும் நினைக்கிறேன், அந்த வயதுல கல்வி கற்க போறார். அங்க பாடசாலையில அற்புதமான முறையில் அந்த கல்விகள் எல்லாம் கத்துட்டு இருக்காரு. அப்போ சாந்தானந்தர் என்ன பண்றாரு, சேலம் கந்தாரசிரமத்துக்கு போய் நீ அங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் ரொம்ப நாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயம் பிரகாஷர் சேந்தமங்கலம் அவருடைய குரு, சாந்தானந்தருடைய குரு, அங்க போய் இருந்து பார்த்து கொண்டாரு, அங்க இருக்காரு. அதுக்கப்புறமா பிரித்தியங்கரா அப்படின்ன கூடிய அந்த தேவதைய பல இடங்களை பிரதிஷ்டை பண்ணி பல பேருக்கு குருவாக இருந்து அந்த பிரித்திங்கராவின் புகழை ஓங்க செய்யறதுக்காக பல பாடுகளை பட்டு பல்லடத்துல பிரித்திங்கராவுக்கு ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஆசிரமத்துல இன்றளவும் பல யாகங்களை நடத்தி மக்கள் நலம் வேண்டி அவர் செய்யாத தொண்டுகளே கிடையாது.
இவருடைய முதல் குரு அப்படின்னு சொல்லும்போது சாந்தானந்தர், இரண்டாவது குரு அப்படின்னு சொல்லும்போது பிரணவானந்தர். இன்னைக்கு பிரணவானந்தர் இவருக்கு எப்படின்னா உற்ற தோழனாக, அதுவும் மட்டும் இல்லாம அருள் பாலிக்கின்ற குருவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இத்தனை பாலிய பருவத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளாக அவரு இந்த ஆன்மீக வாழ்க்கையை செவ்வனே அதை செஞ்சிருக்கார். எந்த விதத்துலன்னா, ஆன்மீகம் சேவை பண்றதும் ஒரு ஆன்மீகம் தான் நான் சொல்லுவேன். ஒரு பிறர் கஷ்டத்தை பார்த்து அது உருகி அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றதும் ஒரு ஆன்மீகம் தான். பிறர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நினைத்தோமே ஆனால் அதுவும் தெய்வ காரியம்தான். ஆனா இந்த குருமார்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பல பேரை உருவாக்குறது, பல பேரை வாழ வைக்கிறது, பல பேருக்கு உதவி பண்றது. குருங்கிறவங்க யாரு? எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னை நம்பக்கூடியவங்களுக்கு கை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில பல வளர்ச்சிகளை உண்டு பண்ணக்கூடியவங்க தான் குரு. எல்லாமே கத்துக்கிட்டோம் குரு கிட்ட அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. கடல்ல முழுகி ஆழத்தை கண்டுபிடிச்சோன்னு சொன்னா முடியவே முடியாது. ஆன்மீகமும் அது மாதிரிதான். ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த குருவுக்கு குரு, அவருக்கு குரு, அவருக்கு குரு அப்படின்னு தொடர்ந்துகிட்டே போவோங்க அந்த குரு பரம்பரை. அப்படி நம்மளுக்கு ஆக்கக்கூடிய குருவினுடைய அந்த பரிபூர்ண அருளை பெற்றோமாய் ஆனால் அத்தனை குருமார்களுடைய அருளையும் சேர்ந்துதான் பெறணும். இதெல்லாம் பாக்கியம். அவங்களுடைய தவோ பலன், அவர்களுடைய மந்தல பலன், அது மட்டும் இல்லாம அவங்க செய்யக்கூடிய பூஜா பலன், இது எல்லாமே நம்மளுக்கு சேரும். ஆனா எப்படி சேரும்னா, குருவின் மீது பக்தியும், குருவின் மீது பணிவும், குருவினிடம் நல்ல மனதுடன் பணிவாக அன்பாக நம்ம நடந்துக்கக்கூடிய தன்மையில அது பரிபூர்ணமாக நம்மளுக்கு சேரும். இரண்டாவதாக, இந்த தத்தகிரி சுவாமிகள், பொட்டுசாமிகள் என்னக்கூடியவர் பல யாகங்களை பண்ணியிருக்காரு, பல குடும்பங்களுக்கு நல்ல வழி காட்டியிருக்காரு. பிரித்திங்கராங்கிறவளை ரொம்ப விசேஷமாக தூக்கி கொண்டாடக்கூடிய தன்மையில பல ஆலயங்களை அமைச்சு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பிரித்திங்கரா சுத்தி தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னா இவருடைய கைங்கரியம் பிரணவானந்தரின் வழிகாட்டுதலும் இவருடைய கைங்கரியமும் அதிகமாக இருக்கு. அதாவது இன்னைக்கு அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில அந்த தொண்டுல கடைசியாக அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஏற்கனவே அவர் ஆன்மீகத்துல ஒரு சந்நியாசி வாழ்க்கையைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்கிறார். முறப்பிரகாரம் சந்நியாசம் எடுக்கலனாலும் அவர் சந்நியாசி தான். அப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்கார், தெய்வ தொண்டுகளை செய்திருக்கார். என்னதான் வாழ்ந்தாலும் முறை என்றது இருக்கு இல்லையா, அந்த முறையை செய்யக்கூடிய தன்மையில் இன்னைக்கு, அதாவது 24ஆம் தேதி அன்று புதன்கிழமை காலையில் இருந்து அவருக்கு சந்நியாச வேலைகள் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தில் பிரணவானந்தர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது முழுமையாக இன்று முழுவதும் பூஜைகள் நடக்க போகுது. மறுநாள் காலையில அவருக்கு முறப்பிரகாரம் சந்நியாச காரியங்கள் முடிய போகுது. அதாவது இது எதுக்கு அப்படி அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஆன்மீகத்துல வாழ்ந்திருந்தாலும் முறையாக அந்த சந்நியாசத்தை எடுக்கும் போதுதான் அது பூர்த்தி ஆகுது. இந்த பூர்த்தியினுடைய தன்மை என்னன்னா, பல விஷயங்களுக்கு இது அருள் பாலிக்கக்கூடிய தன்மை. அப்படிப்பட்ட தன்மையில என்னுடைய குருவாகப்பட்ட தத்தகிரி பொட்டு சுவாமிகள் இன்று சந்நியாசம் அதை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த பூஜை புனஸ்கார முறைகள்ல இருக்காரு. நீங்க எல்லோருமே அவருடைய அருளாசையை பெறணும். காரணம் எதனால்னா, நம்முடைய ஆலயத்துல அவர் பல யாகங்களை பண்ணியிருக்காரு. உங்க எல்லோருக்குமே அவரை பத்தி கண்டிப்பாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பிரணவானந்தரா இருக்கட்டும், தத்தகிரி சுவாமிகளா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். அதாவது நிறைய பேர் இருக்காங்க, அத்தனை பேரையும் சொல்லலாம். தயானந்தா, சரஸ்வதி, ஓங்காரானந்தா, இவங்க எல்லாருமே நல் வழிகாட்டிகள். நிறைய விஷயங்களை மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. சண்டி அப்படின்னாலே சண்டியின் சக்கரவர்த்தி பிரணவானந்தா, பிரித்திங்கரான்னாலே கண்டிப்பாக நம்ம தத்தகிரி சுவாமிகள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமனிதர் மட்டும் இல்லாம குழந்தை ஆலயத்துக்கு வந்தாருன்னா, சாப்பாடு நம்ம போட்டோம்னா அந்த சாதத்தை அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாதத்தை பிசைஞ்சு நம்ம ஆலயத்துல இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் முதல் கொடுத்துட்டு தான் அந்த உணவே அவர் எடுத்துப்பார். அந்த மாதிரியான ஒரு தன்மை. குரு கிடைப்பது அரிது, குரு கிடைத்தது பெரும் பாக்கியம். அதே மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில
கிடைக்கிறதுன்றது சாதாரண ஒரு தன்மை கிடையாது. அதை மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குருமார்களுடைய தன்மை. நான் பார்த்தீங்க அப்படின்னா 92 இருந்தே பிரணவானந்தரா இருக்கட்டும், தத்தகிரி சுவாமிகளாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல மகான்களையும் சித்த புருஷர்களையும் ஆன்மீகவாதிகளையும் நான் சந்திச்சிருக்கிறேன். நட்பு முறையில் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது எனக்கு உற்ற துணையாகவும் தோள் கொடுக்கக்கூடிய தன்மையிலையும் என்னுடைய பலத்துக்காகவும் இருந்தவங்களையும் நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் நன்றி மறவா நிலைன்னுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம், அவங்க நம்மளுக்கு 2 வார்த்தை நல்லது சொன்னா கூட அவங்க சொன்ன வார்த்தையினால ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்ததுன்னா கண்டிப்பா நன்றியை மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் 2 விஷயங்கள் முக்கியம். ஒன்று நாணயம், நன்றி. இதை ஒரு மனிதன் கடைபிடிச்சா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில தெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கும். காரணம் எதனால அப்படின்னா, நன்றி கெட்டவன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் நன்றி கெட்டவள் என்னக்கூடிய வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாதுங்க. நம்ம பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நாணயத்தையும் நன்றியும் எப்பவுமே கடைப்பிடிக்கணும். குருமார்களினுடைய அருளாசையும் குருமார்களுடைய அனுகிரகமும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது பெரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட குருக்களை எல்லாமே நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கையில உங்களுக்கும் பல அருளாசைகள் கிடைச்சிருக்கு. பல தொண்டுகளை குருமார்களோட சேர்ந்து நான் செய்ய போறேன். அந்த தொண்டுகள் அப்படின்னா கூடிய ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையை நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரக்கூடியது, உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை தரக்கூடியது. அப்படிப்பட்ட வகையில உங்களுடைய அனைவருக்கும், உங்க குழந்தைங்களுக்கு கல்வியா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களா இருக்கட்டும், ஏற்றங்களா இருக்கட்டும், அனைத்துக்கும் நாங்க உறுதுணையா இருப்போம். இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். அவங்க அந்த இடத்துல இருந்துகிட்டு உங்க கையில பேசுறேன். குருவினுடைய அருளாசை பெறத்துக்கு உண்டான அந்த வழிகளை நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். எனக்கு சந்தோஷம்ங்கிறது நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில கஷ்டமின்றி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச வெற்றியும் எனக்கு கிடைச்ச கோடிக்கணக்கான பணமும் அதுதான். ஏன்னா சந்தோஷத்தில் பெரியது பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்க எல்லாம் எனக்கு நல்ல விதமாக இருக்கும்போது கொடுக்கக்கூடிய நாள் தான். ஒவ்வொரு காரியங்களையும் யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி சண்டி 3 வருஷ சங்கல்பத்தில் 10 மாதங்கள் முடிந்து 11வது மாதம் தொடங்கி இருக்கு. எல்லோருக்குமே தினம் தினம் சங்கல்பம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக மாதம் 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 பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பல விஷயங்கள் உங்க இல்லம் தேடி வரப்போது. எல்லாமே காத்துட்டு இருங்க. குருவருளையும் பெறுங்க, திருவருளையும் பெறுங்க. ஜெய் ஸ்ரீராம்.